வணக்கம். வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. அவங்களுக்கு எண்ணத்துப்படி ஆண்டவன் அமைச்சு கொடுத்தது தாங்க வாழ்க்கை. அதுபடி தான் வாழணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. நம்ம என்ன தான் என்னமோ சொல்லுவாங்கள்ல, உளுந்து உளுந்து பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டணும். அந்த மாதிரி நமக்கு என்ன விதியோ அதை அனுபவித்து தான் தீரணும். அது எது வழியாக வருது, எப்படி வருது, ஏன் வருது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதனால் எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லைஃப்பாக ஆண்டவன் கொடுக்குறான். அதுபடி தான் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்ல டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க. அவங்க டாக்டரையே திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃபுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒத்துப்போகாததுனால அவங்க பிரிய நேரிடும். அதனால் ஏன் நமக்கு மட்டும் இப்படி பண்ண ஆண்டவன் வச்சான் அப்படின்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க லைஃப்பை அவங்க பார்க்கணும். ரொட்டேஷன் ஒர்க்கை பார்க்கணும், மணி சேர்க்கணும், பங்களாவில் வாழணும். எல்லாரும் பங்களாவில் வாழ்ந்தாலும், சொகுசாக வாழ்ந்தாலும், ஏசியில் வாழ்ந்தாலும், கடைசியில் என்னவோ நம்மளை யார் கொண்டு வராங்கங்கிறது நமக்கு தெரியும். நம்ம தாய் தகப்பன் கொண்டு வராங்கங்கிறது தெரியும். ஆனால் நம்மளை 4 பேர் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இப்போல்லாம் 4 பேர் கொண்டு போகிறது கூட கிடையாது. தூக்கி வைக்கிறதோட சரி, அந்த வண்டியை இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்தமாரி 4 பேர் கொண்டு போகிறது நமக்கு தெரியாது. அதுதாங்க வாழ்க்கை. அதுக்குள்ளே 1000 போராட்டம், பிரச்சனை, சண்டை தேவையே இல்லை. அதெல்லாம் நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும். பொறாமப்படலாம். எதுக்கு பொறாமப்படணும், அதுக்கு தான் பொறாமப்படணும். எதுக்கு பொறாமப்படணுன்னா, அடுத்தவங்கள பார்த்து நாமளும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கலாம் மனசுக்குள்ளே. அதுக்கான நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல், உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காமல், நமக்காக டைம் காத்திருக்காதுங்க. நாம் தான் டயத்தை நோக்கி போகணும். டயத்தை முன்னாடி போயிட்டு இன்னும் நேரம் ஆகலையேன்னு நினைக்கலாம். ஆனால் நேரம் கழித்து வந்தால் அந்த பொருள் நம்ம கிடைக்குமா, மிஸ் ஆகிடும். அதனால் நேரத்தை பயன்படுத்தணும். அந்தந்த நேரத்தில் அதை பயிரிடணும். அறுவடை நேரத்தில் அது விவசாயியே ஒருத்தர் சொல்லுவாங்க, அறுப்பை இருக்கிற பயிரிடுற நேரத்தில் ஊருக்கு போயிட்டு அறுப்பை இருக்கிற நேரத்தில் அருவாளை தூக்கிட்டு வந்தால் வெள்ளாமை எங்கே விளையும்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல், வேலையை தேடி போகாமல், வீட்டில் உட்காந்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு, கிடைக்கும் வீடு தேடி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்தாக்கா, டிகிரி முடிச்சுட்டு நாம் தான் ரெசியூமை 4 இடத்துக்கு அனுப்பணும். நாம் 4 கம்பெனி ஏறி இறங்கணும். கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிட்டு அதுலேருந்து நம்ம வேறு கம்பெனி மாறி இப்படி டெவலப்மெண்ட் ஆகி நல்ல வேலையில் இருக்கணும். வீட்டில் உட்காந்துட்டு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு வயசையும் ஓட விட்டுட்டு வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுங்க. 30 வயசுக்கு மேலே இப்போல்லாம் வாழ்க்கையே இல்லை. 30 வயசு 32 வயசுனா பொண்ணே கிடைக்கல. அவங்க லைஃப் அவ்வளோதான். அப்படி ஒரு காலகட்டமாக போயிட்டுருக்குது. அதனால் அதாவது பணத்தையும் சரி, டயத்தையும் சரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நமக்கு என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். இதுதான் நமக்கு, இதை வச்சு தான் நம்ம லைஃப்பை உருவாக்கணும், ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அந்த லைஃப்பை ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு கொண்டாடிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். ஆஹா போச்சே, ஓஹோ போச்சே, நமக்கு இன்னும் பெருசாக வருமே அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இழுத்து போத்திட்டு படுத்து கிடந்தீங்கன்னா நேரம், பொழுது எல்லாமே வீணாக போயிடும். இந்த வேலை கஞ்சி கிடச்சி தான் குடிச்சிக்க வேண்டியதான். நமக்கு இன்றைக்கி கஞ்சி தான். ஆஹா பக்கத்து வீட்டுக்காரங்க பணியாரம் சாப்பிட்றாங்களே, நாமளும் பணியாரம் அவங்க வீட்டில் போய் கேட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டே கேவலம். அது மாதிரி தாங்க நம்ம கௌரவமாக வாழணும்னு நினச்சா நமக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை தேடி நம்ம போயிட்டு கௌரவமாக சமுதாயத்தோடு ஒத்து போகணும். இப்போ ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்தில் எல்லாரும் கிராப்பு வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் மொட்டை அடிச்சுட்டு போனாக்கா, என்னடா கூட்டத்துக்கு எல்லாரும் கிராப்போட வரும்போது ஒரு ஆள் மட்டும் தனியாக மொட்டை அடிச்சுட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதனால சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கோ, அதோட நாமளும் ஒத்து போகணும். நம்ம தனியா நின்னோம்னா, தனித்து நின்னோம்னா, நம்மள வித்தியாசமா பார்க்குவாங்க. அதனால வித்தியாசமா நம்ம தெரிகிறோம். அந்த மாரி இல்லாம, கிடைக்கிறத வச்சு சமுதாயத்தோட ஒன்றி போய் வாழ வேண்டும். இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும். சில பேர் அப்படிதாங்க. வேலையும் சரி, வாழ்க்கையும் சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், ஒற்றுமை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் விட்டு குடுத்து போகணும். லைஃபுங்கிறது ஒரு கூட்டமைப்பா உள்ளது. அதில வந்து 2 பேரும் ஒத்து போகலைன்னா பிரிவினை தான் ஏற்படும். அதில ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் விட்டு குடுத்து போயிட்டாங்கன்னா, அங்க பிரச்சனைகளும் ஓஞ்சு போயிடும். பிரிவினையும் இல்லாம போயிடும். ஒத்துமையா இருக்கலாம். பசங்களுக்காக வாழணும். ஏதோ ஒரு விட்டு கொடுத்தல் வேணும். புரிதல் வேண்டும். அது இல்ல. நெறைய இடத்துல இல்ல. இல்லாம வாழ்க்கை இல்லாமலே, அதாவது தனிமையில ஒரு லேடியா இருந்தாலும் சரி, பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. ஜென்ஸா இருந்தாலும் ஏதோ அவங்களால செய்ய முடிஞ்சத செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு லைஃப்பை ஓட்டுறாங்க. இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை? அப்படியெல்லாம் வாழக்கூடாது. அதாவது கோவத்தை கட்டுப்படுத்தணும். புரிதலை யோசித்து புரிஞ்சு ஒரு வேலையை செய்யணும். இதெல்லாம் இல்லாததுனால தான் பல குடும்பங்கள் பிரிவினையில் இருக்குது. பிரிஞ்சு போயிடுறாங்க. தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் டிகிரி ஏதாவது இப்போ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரே வீட்டில் பேசாமல் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரே வீட்டில் சமைச்சு சாடையாக வச்சுடுவாங்க, சாப்பிடுவாங்க. அதில் வீட்டில் பேசாதது எதுவுமே கிராமங்களில் தெரியாது. அப்படி போயிட்டு இருந்தது வாழ்க்கை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் படிச்சிடுறாங்க வேலைக்கு போகிறதுனால பிரிவினை, கோர்ட் வரைக்கும் போகிறது, சந்தோஷமாக இல்லை 2 பேருமே பிரிவினையில் தான் வாழுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது பப்ளிக்காக தெரிஞ்சு போயிடுது. கிராமங்களில் அந்த மாதிரி தெரியாது. ஒற்றுமையாக இருப்பாங்க. வந்து வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் வெளியில் தெரியாது. வீட்டில் சண்டை பொருளாதாரப்ப அது கிராமங்களில் ஒற்றுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது. பொம்பளைங்க வந்து அடக்க ஒடுக்கமாக இருந்து பேச்செல்லாம் கட்டுப்படுத்தி பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆணுக்கு பெண்ணு சமம்ங்கிற கண்டிஷனில் போனதுனால வாழ்க்கையும் போயிடுதுங்க எல்லாருக்கும். ஆனால் லேடிஸ் படிக்கிறதுனால ஏதோ பைசா பிரச்சனை இல்லாமல் சம்பாரிச்சுக்கிறாங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு அவங்களும் ஓட்டுறாங்க. அது வந்து ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது தான். இருந்தால் கூட ஜென்ஸு தனியாக இருந்தெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் லேடிஸ் தனியாக இருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு லேடிஸும் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா சமுதாயத்தோட ஒன்றி வாழலாம். நமக்கு அவ்வளவுதான். கடவுள் போட்டது அவ்வளவுதான். அடுத்தவங்கள பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நமக்கு என்னவோ அதை வந்து சரி பண்ணிட்டு எந்தெந்த பற்றாக்குறையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. மற்றவங்களுக்காக பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த மாதிரிலாம் வாழாமல் நமக்கு என்னவோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும். ஒற்றுமை இல்லாமல் போகிறதுல தான் நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பங்கள், பிரிவினைகள், கொள்ளை ஐயையோ தாங்க முடியலைங்க. அதனால் நாட்டில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃபு. அதை வந்து எப்படி அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, அவங்க என்ன பேலன்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளை செஞ்சுட்டு எதுவும் சேமிப்புன்னு ஒன்று வச்சுக்கணுங்க. ஒரு முடியாமல் போயிடுச்சு, ஒரு 10,000 செலவு பண்ணணும் அப்படிங்கன்னா அது ஒரு சேமிப்பு 30,000 50,000 உங்கள் ரேஞ்சுக்கு என்ன சம்பாத்தியமோ முதல்ல வந்து ஒரு உண்டியல் மாதிரி வச்சு சேமிப்பு போட்டுக்குங்க. அந்த சேமிப்பை எடுத்து ஒரு நாளைக்கு அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். அதே போல் மாதம் ஆனால் சம்பளம் வந்ததும் ஒரு 500 300 இல்லை 1000 உங்களால் எவ்வளோ வந்து அந்த உண்டியல் சேமிப்பு கிடங்கில் போடணுமோ போட்டுட்டு மற்றபடி எடுத்து எல்லாத்தையும் வீட்டு உபயோகத்துக்கு இதுக்கு இவ்வளோன்னு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. என் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். பை.